பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறிலே வருகிற எல்லா பெண்களையும் குறித்து நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். இதுவரைக்கும் 4 பெண்களை குறித்து நம்ம பார்த்துருக்கிறோம். தாமார், ராகா, ரூத், பத்சேபாள். இந்த 4 பெண்களை குறித்து பார்த்தோம். இந்த 5வது பெண் சற்று விசேஷமானவள். இந்த 5வது பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் பரிசுத்த மரியாள். இவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா கன்னிகையா இருந்தாங்க. இப்போ இவங்க நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த 4 பெண்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எல்லாருமே அற்பமா எண்ணப்பட்டவங்களாகவும், விதவையாகவும், இல்லை புறக்கணிக்கப்பட்டவங்களாகவும், வேசியாகவும், இப்படி பல விதத்துல உலகத்தாரால தள்ளி வைக்கப்பட்ட நிலைமையில இருந்த பெண்களை தெரிந்து கொண்டு அவங்களுடைய வம்ச சரித்திரத்துல இடம் பிடித்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் சரித்திரத்துல இடம் பிடித்தாங்க. இந்த மரியாளோ அவருக்கே தாயாக வருகிறாள். இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கும் பொழுது அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான் சொல்லி எல்லாமே பெற்றான் 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 என்று வருகிறோம். ஆனா இந்த மரியாளை குறித்து சொல்லும் பொழுது அவள் பெற்றாள். இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான், அவன் பெற்றான் என்று இல்லாமல் அவள் பெற்றெடுத்தாள். அந்த வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கிறேன். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். உங்களுக்கு இது அர்த்தமாகுதா? நன்றாக வசனத்தை கவனித்து பாருங்க. அவளிடத்தில், இந்த இடத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு? இதுவரைக்குமே அவளிடத்தில் பெற்றான் பெற்றான் பெற்றான்னு வருது. ஆனா பெற்றாள், பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வருகிறது. இந்த ஒரே ஒரு இது மட்டும்தான், இயேசு கிறிஸ்துவை பெற்று எடுத்தது மட்டும்தான். இவள் கன்னியா இருந்து புருஷனை சேராமல் இருந்து பரிசுத்த ஆவியினாலே பெற்று எடுத்ததுனால இந்த மரியாள் என்கிற ஸ்திரீ விசேஷமானவர். இன்னைக்கு நீங்க நானும் கூட பாருங்க, அவள் எதனால அவளை தேர்ந்தெடுத்தாங்க? அந்த காலத்துல இந்த எல்லாருமே அந்த காலத்துல வந்தவங்க தானே. நியாயப்பிரமாண காலத்துல இருந்தவங்களும் இருக்கிறாங்க, இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே அதாவது நியாயப்பிரமாணத்துல ஒரு தவறு செய்தால் கல்லெறிந்து கொள்ள வேண்டும், அதுவும் விபச்சாரி என்று கண்டுபிடிக்கப்பட்டால் கல்லெறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட காலகட்டத்திலேயே தவறுதலா நடந்து வந்த எத்தனையோ பேரை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஏன் நம்ம புதிய ஏற்பாட்டிலேயே கூட ஒரு அந்த விபச்சார ஸ்திரீயை பிடித்து கொண்டு வந்து என்ன பண்றாங்க? நியாயப்பிரமாணத்தின்படி அவளை கல்லெறிய வேண்டும். ஏன்னா இன்னும் கிறிஸ்து மரிக்கல, நமக்கான ஆவியின் பிரமாணம் இன்னும் உருவாகல, ரத்தத்தின் உடன்படிக்கை இன்னும் உருவாகாததுனால நியாயப்பிரமாணம் இருந்து கொண்டேதான் இருந்தது பழைய ஏற்பாட்டின் படி. அதனால அவளை கல்லெறிய வேண்டும் என்று எல்லாரும் வந்து நின்னார்கள். ஆனா இந்த ஸ்திரீ பாருங்க, பரிசுத்த ஒரு சகோதரியா இருந்தால், 2வது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருந்தா. இன்னைக்கு நம்ம கூட பாருங்க, ஒரு பரிசுத்தமா வாழ்கிறதுனால இல்ல, தேவன் நமக்குள்ள வரார். வேத வசனம் சொல்லுகிறது இல்லையா, பரிசுத்தம் உள்ளவர்களிடத்துல தான் தேவன் தரிசனம் கொடுக்கிறார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ தேவனை தரிசிக்கிற பாக்கியம் இருதயத்துல சுத்தம் இருந்தாலே வருகிறது. அப்போ இந்த மரியாள் எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருந்திருக்கலாம்? பரலோகத்தால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விசேஷமான ஸ்திரீயா இருந்திருக்கிறாங்க. இவர்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு கிறிஸ்து வருவதற்கு முன்குறித்து தேவனால் நிழலிடப்பட்டவள், தெரிந்தெடுக்கப்பட்டவள், விசேஷமானவள். இவள் மூலமாக தான் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். அப்போ இந்த 5 பெண்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இந்த 4 பெண்களுமே வேறு விதமாய் அப்படி இப்படி புறஜாதி பெண் என்றெல்லாம் பார்த்தோம். மரியாளை மட்டும்தான் கன்னிகையாகவும் பார்க்கிறோம், புருஷனை அறியாத ஸ்திரீ என்றும் பார்க்கிறோம், அதே மாதிரி பரிசுத்த ஸ்திரீ என்றும் பார்க்கிறோம். இன்றைக்கு வாலிப பிள்ளைகளே, நீங்களும் நானும் இன்றைக்கு தேவனுக்காக இருதயத்துல சுத்தம் உள்ளவர்களாய் இருப்போமானால், எப்படி ஒரு கன்னி கர்ப்பவதியாகி இந்த உலகத்துக்கே தேவகுமாரனை பெற்றெடுத்தாலோ அதே போல நானும் நீங்களும் பரிசுத்தமா இருக்கும் பொழுது அவரை தரிசிக்கிற பாக்கியம் நமக்கும் வருகிறது. நம்ம இருதயத்துல தேவையானது ஒன்றே ஒன்று, அது பரிசுத்தம். தேவன் விரும்புகிற பரிசுத்தம். 2 பரிசுத்தம் இருக்கு. நான் சுயநீதின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்மளே சில நேரங்களில் நினைச்சுப்போம், நான் எந்த பாவம் செய்ய மாட்டேன், நான் பொய் பேச மாட்டேன், நான் யாருக்கு விரோதமாக பேச மாட்டேன், நான் அப்படி செய்ய மாட்டேன் இப்படி செய்ய மாட்டேன்னு சுயநீதியா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம நான் இப்படியெல்லாம் அப்படி செய்ய மாட்டேன்னு நினைக்கிறது வேற, தேவன் விரும்புகிற பரிசுத்தம் வேற.
தேவன் விரும்புகிறபடி பரிசுத்தமாய் இருப்போமானால் நம்ம தேவனை தரிசிக்கிற ஒரு பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்வோம், இந்த மரியாளை போல. செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. நாளை என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்களை குறித்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். நீங்கள் தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு நபருமே விசேஷமானவர்கள். அவங்க உலகத்தாரால் அற்பமாக எண்ணப்பட்டிருந்தாலும், ஒதுக்கப்பட்டிருந்தாலும், புறஜாதியாக இருந்தாலுமே கூட அவர்களையும் உங்கள் வம்ச வரலாற்றுக்கு இடம் கொடுத்துருக்கிறீங்க. அவங்க பெயர் இதுவரைக்கும் நாங்கள் சொல்லி படிக்கிற ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் மரியாதை போல பரிசுத்தமாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.